ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி மம்மி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி இதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா க்ரீம் பன். நம்ம பேக்கரியிலலாம் பார்க்கக்கூடிய அந்த க்ரீம் பன் அதே பேக்கரி ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த க்ரீம் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பன் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லேசாக காய வச்சு எடுத்துக்கோங்க. பால் சேர்த்த பிறகு இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய ஈஸ்ட் வந்து இந்த சர்க்கரை சாப்பிட்டு நல்லா வளரும். அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும் நல்லா ஈஸ்ட். அதுக்காக நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு உங்கள் விரலை வச்சு செக் பண்ணி பாருங்கள், கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கான்னு. லேசாக வெது வெதுப்பாக இருக்கணும் பால். இப்போ நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது சேர்த்த பிறகு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம விட்டுருவோம். அப்போ தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி பொங்கி நல்லா நுரையாக இருக்கும். பால் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தால் தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ரொம்ப சில்லுன்னு இருந்தாலும் இல்லை ரொம்ப சூடாக இருந்தாலும் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆனால் தான் நம்மளோட மாவு வந்து நல்லா பொங்கி வரும். அதாவது நம்ம அந்த பன் செய்கிற மாவு வந்து நல்லா டபுள் ஆகி வரும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நல்லா நுரையாக வந்திருக்கு. இப்போ நம்ம லேசாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா உப்பு சர்க்கரையெல்லாம் நல்லா கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஏன் ஃபஸ்ட்டே உப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறோன்னா அப்போ தான் அந்த பாலை நல்லா கரைஞ்சிரும். மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுடைய சர்க்கரை வந்து தனித்தனியாக தெரியும் இல்லையா, அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே பாலை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம். மாவு வந்து 2.5 கப் மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுப்போம். நம்ம மாவை எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பன் வந்து ரொம்பவே சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லேசாக உங்களுக்கு விட்ற மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக ஒரு வாட்டி மைதா மாவு தெளித்து விட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பட்டர் சேர்த்துடலாம். அதாவது வெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். மாவை இப்போ ஒரு ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றிடுங்க. மேலே கொஞ்சம் மாவு தூவி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் மாவை எந்த அளவுக்கு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக ஃப்ளஃபியாக கிடைக்கும். பன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. லேசாக கை வலிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்ல பன் கிடைக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. லேசாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் மாவு. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் நீங்கள் மாவு புளிக்க வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவை நல்லா உருட்டி ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மாவு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. மேலே வந்து ஒரு ஈரமான ஒரு துணியோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபுட் ரேப்பர் கவரோ வச்சு கவர் பண்ணிடுங்க. இனி ஒரு 1 மணி நேரத்துக்கு இது புளிக்கட்டும். அப்போ தான் நம்ம மாவு வந்து நல்லா டபுள் ஆகி வரும். வெயில் காலத்தில் மாவு வந்து டக்குனே புளிச்சிரும். சம்டைம்ஸ் கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, இல்லை மழைக்காலம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா புளிக்கிறதுக்கு ஒரு 1 hour இல்லாட்டி ஒரு 1/2 hour சேர்த்து எடுக்கும் டபுள் ஆகி வர்றதுக்கு. நீங்கள் மாவு நல்லா புளிச்சதுக்கப்புறம் நீங்கள் பன் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி பன் வந்து மாவாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு 1 மணி நேரத்துக்கு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 1 மணி நேரம் போல் ஆயிருக்கு. மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்கு.
இப்போ இந்த மாவில் இருக்கிற ஏர் பபிள்ஸ், அதாவது உள்ளே இருக்கிற காற்று எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியேற்றணும். நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடும். ஒரு ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து பிசைய தேவையில்லை. அந்த மாவில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணாலே போதும். ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து பிசையாமல் லேசாக அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை வந்து நம்ம 6 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பெரிய பெரிய பன்னாக பண்ணுறேன். இது நீங்கள் சின்ன பன்னாக பண்ணுறதா இருந்தால் 8 பீசஸ் வரைக்கும் வரும். இந்த மாதிரி பிரித்து வச்சதுக்கப்புறம் நம்ம இனி பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் எண்டை வந்து நல்லா உருட்டி எந்த வித கிராக்கும் இல்லாதபடி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. கிராக் இருந்துச்சுன்னா நம்ம பொரிக்கிறப்ப அந்த கிராக் வந்து விரிஞ்சிரும். இப்போ பன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்காது. இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே சைஸில் ஒரே ஷேப்பில் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கடைசி பால் உருட்டி வச்சிடலாம். இந்த பால்ஸ் எல்லாத்தையும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் எந்த வித கிராக்கும் இல்லாதபடி உருட்டி வச்ச பிறகு மேலே ஒரு வெட்டான துணி, ஈரமான ஒரு துணியோ இல்லை இந்த மாதிரி பாலித்தீன் கவர் வச்சோ கவர் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு இது புளிக்கணும். இது இன்னும் கொஞ்சம் டபுள் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள், எல்லாம் ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் இருக்க, எந்த வித கிராக்கும் இல்லாமல் இருக்க. இப்போ இந்த மாவெல்லாம் பொரியறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். நம்ம செஞ்ச பன் வந்து மூழ்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயோட சூடு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா டக்குன்னு வெளிப்பகுதி கருகிரும், உள்ளே வந்து வேகாமல் போயிடும். இது நீங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் வந்து நிறைய பன் குடிச்சிரும். அதுக்காக நீங்கள் ரொம்ப ஹையும் இல்லாமல் ரொம்ப லோவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பன் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பன் மாவு சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், எந்த வித பபிள்ஸும் வரல, லேசாக தான் சின்ன சின்ன பபிள்ஸ் வருது பாருங்கள். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஹீட் இருக்கணும். உங்களால் அட் அ டைமில் ஒரே நேரத்தில் 2 இல்லாட்டி 3 பன் பொரிக்க முடியும்னா நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப லோவும் இல்லாமல் ஹையும் இல்லாமல் மீடியமான ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் டக்குன்னு கருகிரும். இப்போ பாருங்கள், பன் வந்து லேசாக உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா? லேசாக ஒரு ப்ரௌன் ஷேடு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னமும் கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு நீங்கள் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லாவே வேகும். இப்போ பாருங்கள், கரெக்டான ஸ்டேஜ் வந்திருக்கு. நல்லா பொரிஞ்சிருச்சு 2 பக்கமும். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். எப்படி பால் மாதிரி இருக்க பாருங்கள். சூப்பராக நம்மளுடைய பேக்கரி பன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பன்னையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய செகண்ட் பேட்சும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். இது வந்து நம்ம கடைசி பேட்ச். நல்லா ப்ரௌன் ஷேட் ஆயிடுச்சு. இது நம்ம எடுத்து ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம பன் எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நம்மளுடைய பேக்கரி பன் சூப்பராக இருக்குது. இந்த பன் வெறும் இதாகவே இப்படியே சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்றதும் நல்லா தான் இருக்கும். பட் நம்ம பேக்கரி பன் பண்ணுறதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ உள்ளே க்ரீம் வைக்கணும் இல்லையா? அந்த க்ரீம் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி பன் வந்து நல்லாவே ஆறணும். இப்போ ஆறட்டும். ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து பன்னுக்கு க்ரீம் பண்ணிடலாம். இப்போ நம்ம செஞ்ச பன்னை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே சாஃப்டாகிடும். இப்போ ஆறினதுக்கப்புறம் நம்ம க்ரீம் பண்ணலாம். இப்போ நம்ம பன் பாருங்கள், நல்லாவே ஆறிடுச்சு. ரொம்பவே சாஃப்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அந்த வெளி லேயர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான், நம்ம பன்னு ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம பன்னை வந்து சைடு கட் பண்ணணும். உள்ளே க்ரீம் வைக்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம வந்து பன்னோட அந்த எட்ஜை வந்து ஒரு வாட்டி லேசாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கத்தி வச்சு நம்ம பன்னை 2ஆக கட் பண்ணிடலாம். ஃபுல்லாக 2ஆக கட் பண்ணிடாதீங்க, ஹாஃப் கட் பண்ணால் போதும். கடைசி முடிவு இருக்கு இல்லையா, பன்னோட முடிவு, அது வந்து ஒட்டிகிட்டு இருக்கணும். கட் பண்ணாமல் விட்டுறணும். இந்த மாதிரி எல்லா பன்னையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பன் எல்லாமே 2ஆக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பட்டர் க்ரீம் பண்ணிடலாம். இப்போ நான் பட்டர் க்ரீம் பண்ணுறதுக்காக 150 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன்.
பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இந்த மாதிரி உங்கள் விரல் வச்சு தொட்டு பார்க்கும்போது சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்மளுடைய பட்டர் க்ரீமை வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. லேசான மஞ்சள் நிறம் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், லேசான மஞ்சள் நிறமாக இருக்கு. இந்த மாதிரி மஞ்சள் நிறம் ஆகிறதுக்கு இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் எடுத்துருக்கு. இப்போ நம்ம பட்டர் க்ரீமுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை வந்து 1/2 கப் சர்க்கரையை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பவுடராக எடுத்துருக்கேன். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பட்டரோட ஸ்மெல் பிடிக்காதுன்னா 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பட்டர் க்ரீம் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான், நம்ம பட்டர் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. நான் எல்லா சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டேன். 1/2 கப் சர்க்கரை நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த எல்லா சர்க்கரையும் நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளுடைய பட்டர் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய பேக்கரி ஸ்டைல் பன் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பன்னும் பட்டர் க்ரீமும் ரெடியாக இருக்குது. நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பன்னில், அந்த கட் பண்ணி ஏரியாவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பட்டர் க்ரீம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பட்டர் க்ரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஒரே லெவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, 2 எட்ஜையும் க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுடைய பேக்கரி ஸ்டைல் க்ரீம் பன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த க்ரீம் பன் எதுக்குங்க நம்ம கடையில் போய் வாங்கணும்? ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பன்னையும் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பேக்கரி ஸ்டைல் க்ரீம் பன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye from Yummy Mummy சமையல்.